தனுசு ராசி காலச்சக்கரத்தில் 9வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி. இது பார்த்திங்களா குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே தானே குரு தானே மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இருப்பாங்க. அதே நேரத்தில் அதுக்காக வந்தீங்க பார்த்திங்களா ஒரு தலக்கணம் பிடித்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க எந்த ஒரு இடத்துலையுமே நாம் தான் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இது பார்த்திங்களா தனுசு ராசிக்காரர் தைரியமான ஒரு ராசி, நேர்மையாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க குருவை அதிபதியாக கொண்டதுனால அறிவாற்றல் ரொம்ப மிக்கவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆன்மீக சிந்தனை, அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உதவக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய கலகலப்பான பேச்சு மற்றவங்கள ரொம்ப ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கு இவங்ககிட்ட பழகணும் அப்படின்னா நல்ல ஒரு மைண்ட் இருக்கும். அதே நேரத்தில் இவங்க எதையுமே ஒரு வெளிப்படையாக பேசும் ஒரு குணம் கொண்டவங்க. அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. எந்த ஒரு தவறு எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க மிகுந்த அறிவாற்றல், ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க. கவர்ச்சியான இவங்களுடைய தோற்றம் மற்றும் பேச்சாற்றலால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றிருப்பாங்க. தற்பெருமை பேசும் குணம் சற்று இவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி புதிய இடத்துக்கு ஏதாவது இவங்களுக்கு பயணம் செய்வது அப்படிங்கிறதாவே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த பயணம் செய்யக்கூடிய இடங்களை பற்றி ஆராய்வதுமே ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி ரொம்ப பொறுமையானவங்களாக இருப்பாங்க. தனுசு ராசியின் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெல்ல முடியாதவங்க அப்படின்னு போற்றப்படுவாங்க. ஓடு நீரை போன்ற வேகமும் விடாமுயற்சியும் கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே நேரத்தில் இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இவங்களோட வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க, இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவாக நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்களுக்கு பலவீனம் அப்படின்னு எது சொல்லலாம் அப்படின்னா பொறுமை இல்லாமல் இருக்கிறது, எதுவுமே ஒரு அவசரமாக. அடுத்ததாக கவனக்குறைவு மற்றும் தேவையில்லாத ஒரு தற்பெருமை சில நேரங்களில் இவங்களுக்கு தடையாக இருக்கலாம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் தற்பெருமையை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அம்சங்கள் எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடினமான ஒரு சூழ்நிலை கூட ரொம்ப சாமர்த்தியமாக கையாண்டு தங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரிகளுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இந்த தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரையிலுமே எந்த ஒரு செயலையும் அவசரத்தாலோ அல்லது ஒரு குழப்பத்தாலோ செய்வதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும். நீங்கள் கூட்டமாக ஏதாவது வியாபாரம் செஞ்சால் இதில் ஒரு சிறப்பும் கவனம் செலுத்தி பண பரிவர்த்தனைகளையும் ஆவண வேலைகளையும் ரொம்ப கவனமாக செய்கிறது நல்லது. வாரத்தோட தொடக்கத்திலேயே வேலை சம்பந்தமாக நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்குது. பயணம் கடினமாக இருந்தால் கூட அதில் பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் பணியில் இருந்தாலும் நகரத்திற்கு வெளியே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் எதிர்காலத்தில் ரொம்ப மங்களகரமானதாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்கவங்களோட உறவுகளை வளர்த்து கொள்வீங்க. நீங்கள் வேலை தேடி கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்காக இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கும். வாரத்தோட நடுப்பகுதியில் தேர்வுகள் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களுக்கு சில நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். சமூக சேவை, அரசியலுடன் தொடர்புடையவங்களுக்கு இந்த நேரத்தில் சில சிறப்பு கௌரவங்கள் கிடைக்கும். வாரத்தோட பிற்பகுதியில் சில பெரிய செலவுகள் திடீரென உறவுகளுக்கு வரக்கூடும். அதனால் உங்களோட பட்ஜெட் சற்று பாதிக்கப்படும். இந்த நேரத்தில் குழந்தைகள் தொடர்பான எந்த ஒரு கவலையும் உங்களோட பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும். அதே நேரத்தில் காதல் உறவுகளில் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த டைமில் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட உறவை வலுவாக வைத்திருக்க உங்களோட வாழ்க்கை துணையை புறக்கணிக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறன்னு பார்த்தோமா ஆரஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைச்சிருக்கு.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைச்சிருந்தா கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம்னு சொல்லலாம். ராசிக்கு குரு, சுக்கிரன் மற்றும் சனியோட பார்வை இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, திட்டமிடாது செய்யக்கூடிய காரியங்களில் கூட உங்களுக்கு இந்த டைமில் நல்ல வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். அதெல்லாம் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி போங்க. கடன் சுமையை குறைக்க புதிய வழிகள் தென்படும். அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற போகக்கூடிய ராசி அதிபதி குருவோட பார்வை சனியின் மேலே பதிய போவதனால அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறையும். இதனால் சில பேர் வீடு, நிலம் வாங்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது. தங்கம் போன்ற வகையில் சுப முதலீடுகள் செய்வீங்க. நோய் அகல மருத்துவர் ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும். அரசிடமிருந்து வீடு, வீட்டு மனை அல்லது வீட்டு கட்ட தேவையான நிதி உதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்குது. தம்பதிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த டைமில் இருப்பீங்க. புதிய வெளிவட்டார நட்புகள் கிடைக்கும். தேவையில்லாத எரிபாடின நட்புகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்களா 20/5/2026 அன்று இரவு 10:39 மணி முதல் 22/5/26 அன்று நள்ளிரவு 2 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் தோன்றி மறையும். மேலுமே வழக்கு விவகாரங்கள், சொத்து தொடர்பான முயற்சியை ஒத்தி வைக்கிறது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான ஒரு விஷயமாகவும் இது சொல்லப்படுது. இந்த டைமில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு? தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானை வழிபட வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும். சகாயஸ்தானத்தில் குருவோட பார்வை ராகுவோ சஞ்சரிக்கிறதுனால எடுத்த வேலைகளில் வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட பல நாளாகவே இருந்திருக்கும் வேலைகள் அதெல்லாமே சிறப்பாக நடக்கும். முயற்சிக்கேற்ற லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு மட்டும் ரொம்ப விழிப்போடு இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய நட்புகள்கிட்ட ஓரடி நீங்கள் விலகி இருப்பது நல்லது. அதே நேரத்தில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பழகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சில பேர்த்துக்கு அவமானமும் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருங்க. தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவானால் உடல்நிலை உங்களுக்கு சீராக இருக்கும். உங்களுடைய எதிர்ப்பு விலகும். வழக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைச்சிருக்கு. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். குருவால் முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே பொறுமை இல்லாமல் இருக்கிறது, கவனக்குறைவு, தேவையில்லாத தற்பெருமை இது எல்லாமே உங்களுக்கு சில நேரத்தில் இவங்களுக்கு பல விஷயங்களில் ஒரு தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது அவங்களுக்கு தடையாக அமையும். அதனால் இதெல்லாம் குறைச்சிட்டிங்க நல்லது. பொதுவாகவே தனுசு ராசிக்கார் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடினமான ஒரு சூழ்நிலையை கூட சாமர்த்தியமாக கையாண்டு தங்களோட இலக்குகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த ஒரு ராசின்னு தான் சொல்ல முடியும். ஜோதிடத்தில் இது 9ஆவதாக வரக்கூடிய ராசி. நவகிரகத்தில் முழு சுபர் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய குரு பகவானே ஆளக்கூடிய ராசி. மேலுமே இது ஒரு நெருப்பு ராசி. சுதந்திர மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் எளிதில் கோபப்படாமல் சூழ்நிலை சிறப்பாக கையாள தெரிந்த ஒரு ராசின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த தனுசு ராசிக்கோளோட சிறப்பான குணம் என்ன அப்படின்னா பிறரோட மனதை புரிந்து கொண்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலையை கூட ரொம்ப பொறுமையாக கையாள தெரிந்தவங்களாகவும் தங்களோட வாழ்க்கையில் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரருக்கு என்ன தொழில் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா, இது குரு பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு செல்வாக்கு மிக்கவங்களாக இருப்பாங்க.
கல்வி, நிர்வாகம், மருத்துவம், ஆன்மீகம், அரசியல், நீதித்துறை போன்றவற்றில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அதே நேரத்தில் இவங்க பிறரோட மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடியவர் தான் குரு ராசியை ஆளுவதனால கல்வி, புத்தக வியாபாரம், ஹோட்டல் தொழில் போன்றதில் நல்ல ஒரு அதிக லாபத்தை பெறுவாங்க. தனுசு ராசியை சேர்ந்தவங்க தங்களோட குடும்ப வாழ்க்கையில் பொறுப்போடணும், உறவுகளை சிறந்த முறையில் கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பத்திலையும் சரி, வெறி வட்டாரத்துலேயும் சரி, தங்களோட செல்வாக்கை பராமரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு காதல் விஷயத்தில் தனுசு ராசிக்காரர் நம்பிக்கை உரியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட இயல்பு மற்றும் இனிமையான பேசும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தனிச்சிறப்பு கொடுக்கும். இவங்களோட தனிப்பட்ட குணத்தினால எதிர்பாலித்திறனும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரோட இவங்க தனுசு ராசிக்கார் ரொம்ப நட்பாகவும் திருமண பொருத்தமும் இவங்களுக்கு இருக்கும். தனுசு ராசிக்கு உரிய ராசிகள் புஷ்பராகம். இவங்களோட தங்களோட ஒரு 23, 27 மற்றும் 32 வயதில் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் அடைவாங்களாம். இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்களுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப சிறந்தது. ஆரஞ்சு, சிவப்பு நிறங்கள் ரொம்ப உகந்ததாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே யோகமாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனி நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்குது, அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.